முக்கியமா நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்களா, உங்களுக்கு தான் அந்த வீடியோ. மாசம் ஒரு 7,000 10,000 கட்ட முடியும்னா அங்க ஒரு வீடு வாங்கலாம் சார். நம்ம சென்னையில இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வீடு வேணும். வீடு இல்லாத எல்லாரும் ஒரு சொந்த வீடு வாங்கணும். அதுதான் நம்ம நோக்கம். அதுதான் எங்களோட நோக்கம். அதுக்காக தான் நாங்க வந்து ஒர்க் பண்றோம். ஒரு வீடோட வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50,000மோ 1,00,000மோ முன்பணம் கட்டிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம பேங்க் லோன் மூலமா பண்ணி கொடுத்துருவோம். மாசம் நம்ம வந்து வாடகை கொடுக்குற காசு நம்ம இந்த சொந்த வீட்டுல இருந்து நம்ம கொடுத்துக்கலாம் சார். சுத்தி வீடுகளுக்கு மத்தியில சென்னையில இருக்கு, இங்க வாங்கியிருக்க எல்லாருமே சென்னையில ஒர்க் பண்றவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. நமக்கு இன்னைக்கு வந்து செங்கல்பட்டு வரைக்கும் நல்ல டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. நீங்க ஒரு இடம் இடமே வாங்குறதுக்குனாலே ஒரு 15 லட்சம் 20 லட்சம் இருந்தால் தான் இடமே வாங்க முடியும். நம்ம அதே பட்ஜெட்ல இடமும் வீடும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரு வீடு வாங்கணுன்றதுனால தான் இதை பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறது பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க வாங்கியிருக்காங்க, மளிகை கடை வச்சிருக்கிறவங்க வாங்கியிருக்காங்க. தினக்கூலின்னு சொல்றோம்ல, டெய்லி ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க, குடும்ப வருமானம் ஒரு 30,000 ரூபாய் இருந்துன்னா நம்ம வந்து ஒரு சொந்த வீடுக்கு வந்துடலாம் சார்.